Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது லஞ்ச் ரெசிபீஸ், அதாவது கேரட் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். எவ்வளவு சிம்பிளா செய்ய போறோம்ங்கறத இப்போ இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். நம்ம கேரட் எடுத்துக்கலாம். அதாவது 2 கேரட் துருவி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து 150 grams ரைஸ் வந்து எடுத்து சாதம் வந்து என்னன்னா இது குக்கர்ல வைக்காம வேக வச்சு வடிச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு முந்திரியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது கூட நம்ம முந்திரி ஒரு 4 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா சூடாகட்டும். அதாவது இதில் இருக்கிற அந்த பச்சை மிளகாய் காரம் எல்லாமே நல்லா இறங்கிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் அடுத்தது செய்யலாம். இதுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதாவது க்யூப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். தண்ணி வடிச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு 150 grams வந்து நான் ஊற வச்சு 20 minutes ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து 1:3. தண்ணியினோட அளவு வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும், கம்மியாக விடக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருந்தால் தான் தயிர் சாதம் வந்து நல்லா வரும். நல்லா அப்படியே மசிச்சு விடுங்க. இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். இது அப்படியே நல்லா எந்த அளவுக்கு வந்து நல்லா குழையணுமோ அந்த அளவுக்கு குழச்சி விட்டுக்கணும். இப்போ பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து 3/4 லிட்டர் நான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். நம்ம 500 ml வந்து பால் ஆட் பண்ணிட்டோம். நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மத்தியானம் சாப்பிட்றப்ப என்னென்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ வந்து நம்ம பால் ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு தரும் இந்த தயிர் சாதம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். நம்ம தயிர் வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டை நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இது நம்ம பச்சையாகவே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பால் வந்து நம்ம 1/2 லிட்டர் ஊற்றி பத்தாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த பால் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னுமே சூடு இருக்குது. சூட்டோட நம்ம தயிர் ஆட் பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. தேவைன்னா நம்ம இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இப்போ வெந்த உருளைக்கிழங்க ஒரு தனி பவுலில் மாற்றிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதே பேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இந்த 3மே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மெத்தட் வந்து தயிர் சாதத்துக்கு, கேரட் சாதம், தக்காளி சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். அதே மாதிரி குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 8 minutes வரைக்கும்
நல்லா வதங்கட்டும். தயிர் சாதம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 75 ml வந்து நம்ம தயிர் யூஸ் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காலையில் செஞ்சு வச்சா மதியானம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நம்ம தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதுக்கு வரமிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், வாசனைக்கு கருவேப்பிலை. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். தயிர் சாதம் ரெடி ஆயாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது வந்து லைட்டாக உடச்சி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸில் போட்டுடலாம். தயிர் சாதம் ரெடி ஆயாச்சு. லஞ்ச் ரெடி. கேரட் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. நான் லஞ்ச் ரெசிபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. தன் இல்லத்திற்கு வந்த விருந்தினரை உபசரித்து மனமகிழ்வோடு வழி அனுப்பிய பின் மீண்டும் அடுத்த விருந்தினர்கள் வரமாட்டார்களா என்று காத்திருப்பவனை இந்திரலோகத்திற்கு நல்ல விருந்தினன் என தேவர்கள் காத்திருப்பார்கள்.